இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பட்ஸ் யூனோ அப்படின்ற இந்த இயர்பட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1400 அந்த ப்ரைஸ் செல் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் லாஸ்ட் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் தான் நான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பாக்ஸில் தான் நமக்கு இந்த நாய்ஸ் பட்ஸ் யூனோ வந்து வருது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே மேலே நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தா ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாய் ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ளே நமக்கு 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலாக நமக்கு ஒரு சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலாக நம்ம கீழே இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நமக்கு அன்பாக்சிங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிசைன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், வர 7ஆம் தேதி நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தா பிக் சேவிங் டேஸ் வந்து பார்த்தா வரப்போகுது. அது நிறைய நல்ல நல்ல டீல்ஸ்லாம் வந்து இருக்க போகுது. அந்த சேல் நடக்கிற முக்கியமான டீல்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் நம்ம 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, இன்னொன்று நமக்கு வந்து நேவி கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இந்த கலரும் நமக்கு வந்து நேவி கலர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இயர்பட்ஸோட நம்ம பாக்ஸ் வந்து பாருங்க, ரொம்ப காம்பாக்ட் சைஸாக வந்து இருக்கு. தென் ஓப்பனிங் க்ளோசிங் ரொம்ப நல்லா ஓகே. தென் ஓப்பனிங் அந்த க்ளோஸ் பண்ணும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மேக்னெட் நல்லாவே இருக்கு. ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்க, நம்ம வந்து பார்த்தா கொஞ்சம் ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு வரதில்லை. மேக்னெட்டோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இந்த இயர்பட்ஸோட பாக்ஸ் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு லெதர் டிசைன் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அது லெதர் வந்து கிடையாது, ஃபினிஷிங் அந்த மாதிரி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அது இந்த இயர்பட்ஸுக்கும் நல்ல லுக் வந்து கொடுக்குது. அது கீழே நமக்கு எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே ஒயிட் கலர் இருந்துச்சு அப்படின்னா பேரிங்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும். தென் அது கீழே நம்ம டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. இந்த இயர்பட்ஸோட பாக்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ண ஒரு பிளாஸ்டிக் பில் தான். இங்கே நமக்கு இயர்பட்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த இயர்பட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான், குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஸோ இந்த இயர்பட்ஸுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த லெதர் பேட்டர்ன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு வந்து டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம சாங்கில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது தனியாக வந்து சொல்கிறேன். தென் அது கீழே நாய்ஸ் பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸ் நமக்கு 45 கிராம் கிட்ட வந்து இருக்கு. இந்த 2 இயர்பட்ஸும் நம்ம ஈச் 4 கிராம் கிட்ட வந்து வெயிட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபிட்டிங். ஸோ ஃபிட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஸோ எனக்கு டிஃபால்ட்டான இயர்பட்ஸே எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். சப்போஸ் உங்கள் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இல்லைன்னா நமக்கு பாக்ஸ்லேருந்து ஒரு 2 pairs இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்ல ஃபிட்டிங் ரொம்ப முக்கியம். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே 10 mm டைனமிக் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக நமக்கு இந்த மாதிரி இயர்பட்ஸ் எல்லாம் பட்ஜெட்டில் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக நம்ம பேஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் நமக்கு ரொம்ப பேஸ் பூஸ்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நீங்கள் பேஸ் நல்லா இருக்கிற காரணம் சவுண்ட் அவுட்புட் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு MP3 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 320 kbs வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாங் ஆஃப்லைனில் கேட்குறீங்க அப்படின்னு 320 kbs இருக்கிற மாதிரி பார்த்து அது கேளுங்க. அது எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பவர் ஆம்ப் அப்படின்னு ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். சாங் நம்ம ப்ளே பண்ணும்போது கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் இப்போ சாங் வந்து எவ்வளோ கேபிஎஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மேக்ஸிமம் 320 kbs இருந்துச்சு அப்போ நல்ல சவுண்ட் அவுட் சூப்பராகவே இருக்கும். இதே நமக்கு 128 kbsல இருந்துச்சுன்னா சாங்கோட டீட்டெயில்ஸ் அந்த நல்லாவே இருக்காது. அந்த சாங்கெல்லாம் வச்சு நீங்கள் இயர்பட்ஸ் சாங் கேட்குறீங்க அப்படின்னா சாங் அந்த அளவுக்கு உங்களால் ஃபீலே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 320 kbsல இருக்குமா சாங் வந்து பார்த்துக்குங்க. அப்படின்னா நமக்கு ஆப்பிள் மியூசிக்கில் வந்து லாஸ்ட்டில் சாங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆப்பிள் மியூசிக்கில் இருக்கிற சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கோடக் பொறுத்த வரைக்கும் SBC அண்ட் AAC 2 கோடக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 80% வால்யூம் வச்சு கேட்கும்போது சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்குது. வோக்கல்ஸோட கிளாரிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டுவல் பேரிங் வந்து இருக்குது. ஸோ டுவல் பேரிங் இருக்கலாம், நீங்கள் அட் டைமில் 2 டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு டிவைஸ் நீங்கள் சாங் கேட்டுருக்கீங்க, சப்போஸ் இந்த டிவைஸில் கால் வருது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அங்கே அட்டன் பண்ணீங்க அப்போ நீங்கள் ஈஸியாக பேசிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. ஃபஸ்ட் டைம் நம்ம டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டா மட்டும் போதும். நெக்ஸ்ட் டைம் நம்ம இயர்பட்ஸ் பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆயிடுது. ஸோ பேரிங்கில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேம் பிளேக்கு சூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ கேம் பிளேக்கு நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தா ஒயர்ட் ஹெட்செட் தான் வந்து கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப அக்யூரேட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒயர்லெஸ் பட்ஸ் நமக்கு வந்து பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கும்போது பர்ஃபெக்டாக வந்து இருக்காது. இங்கேயும் நம்ம 50 millisecond லோ லேட்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம கேம் பிளேக்கு வந்து பார்த்தா ஒயர்ட் ஹெட்செட் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கேஸ் வந்து 400 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 10 minutes சார்ஜ் போட்டிங்க அப்படின்னு 150 minutes ப்ளே டைம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபுல் சார்ஜ் நமக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிரும். ஓகே, பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணுறது வந்துட்டு ஒரு 40 hours ப்ளே டைம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிங்கிள் பட்டில் நமக்கு வந்து பார்த்தோம் 80% வால்யூம் கேட்கும்போது 4.5 மணி நேரத்துக்கான ப்ளே டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த பட்ஸில் நமக்கு வந்து கெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ
நமக்கு இந்த மேலே வந்து பார்த்தா லெதர் ஏரியா மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதான் நமக்கு இந்த கெஸ்டர்ஸாக வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் வந்து நம்ம கம்மியாகுது. ஜஸ்ட் நம்ம சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம திரும்பி சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் வந்து கம்மியாகுது. தென் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சாங் வந்து பாஸ் ஆகுது. திரும்பி டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சாங் வந்து ப்ளே ஆகுது. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ராக் போகிறதுக்கு வந்து இப்போ 3 டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். இதே நீங்கள் ரைட் இயர்பட்ஸ் 3 டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக் வந்து வரும். இதே நீங்கள் 4 டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இதில் நம்ம 50 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எனேபிள் ஆகும். இந்த மாதிரி சில கெஸ்டர்ஸ் கண்ட்ரோல் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக கன்க்ளூஷன். ஸோ இதோட ப்ரைஸ் நமக்கு 1400 வச்சிருக்காங்க. அந்த ப்ரைஸ்க்கு இது வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ 1400 வந்து பார்த்தா கண்டிப்பாக கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் மாதிரி இருக்குது. இது நமக்கு ஒரு 1000 ரூபா அந்த ப்ரைஸு கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இந்த 1400 இந்த ப்ரைஸ் எனக்கு பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நினச்சிங்க அப்படின்னா OnePlus Buds 2R வந்து செக் பண்ணி பாருங்கள். அது இப்போ நமக்கு 1600 கிட்ட வந்து இருக்குது. பட் சேல் டைமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1300 அந்த ப்ரைஸ்க்கே வந்து கிடைக்குது. அது நீங்கள் வாங்குறது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஓகே, இதே நீங்கள் நெக் பேண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா OnePlus Buds Wireless Z2 வந்து பாருங்கள். அதுவும் நமக்கு 1300 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் நமக்கு OnePlus-ஓட Nord Buds 3 அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ப்ரைஸ் வச்சிருக்காங்க. நம்ம சேல் டைமில் வந்து ஒரு 1700 அந்த ப்ரைஸ்க்கான கிடைக்கிற சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. 7ஆம் தேதி நம்ம ஃப்ளிப்கார்ட் வந்து பிக் சேவிங் டேஸ் வந்து வரப்போகுது. அதில் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் நம்ம நல்லா தான் இருக்குது. பட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 1400 கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருக்குது. நம்ம 1000 ருபீஸில் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேல்யூ ஃபார் மணியாகவே இருக்கும். இந்த ப்ராடக்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நமக்கு இந்த நாய்ஸ் பட்ஸ் யூனோ. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.